இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகைன்றனால என்னுடைய கிளாஸ் பிள்ளைங்க எல்லோரும் என்னோடய வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நான் சர்ச் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. பலூன்ஸ் எல்லாம் ஊதி டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பலூன் ஊதி ஊதி அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் வச்சுருந்ததுனால கடகடன்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. சர்ச் முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த குழந்தைங்க இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். கூடவே நான் வளர்க்குற என்னோடய சோட்டுவும் லவ்வையும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ்டையும் பெர்மிஷன் கேட்டு தான் அவங்கள இங்கே வரவழைச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த இடத்த டெக்கரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெளியே நாங்கள் கல் வச்சு பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணோம். உடனே ஜாலியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 3 கல் வெளியேந்து எடுத்துகிட்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எத்தனையோ சூழல்லேருந்து இந்த குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு பண்டிகை நாளில் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கணும், என் கூட டைம் பண்ணணும், என் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பிளான் பண்ணோம். நிறைய பேருக்குலாம் நான் பிரியாணி பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் அவங்க எல்லோரும் கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கே எல்லாமே தெரியுது. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், எவ்வளோ நெய் ஊற்றணும், எவ்வளோ லவங்கப்பட்டை போடணும், எல்லாமே அவங்க அழகாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டதுக்கப்புறம் அருமையான ஸ்மெல்லு. அப்பா, இந்த புகையில் வேலையே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக பிரியாணியை கூட்டியாச்சு. பாருங்கள், பசங்க எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ அழகாக என் கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதோடய டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக தம் போட்டாச்சு. வாழை இலையை மேலே போட்டு தான் தம் போட்டேன். ரொம்ப அருமையாக வந்திருந்தது. பாருங்கள், பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருந்தது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருந்தது. இப்படி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். உண்மையிலேயே வாசனை அந்த தெரு முழுக்க கூட்டிடுச்சு. அவ்வளோ நல்லா நாங்கள் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம். எல்லோரும் அழகாக ஒன்றா உட்காந்தோம். பசங்களே சர்வ் பண்ணாங்க. பாருங்கள், இலை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சர்விங் நடக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. என் குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நீங்களே கண்டிப்பாக இந்த முயற்சி உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.